ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் துல ராசியில் சஞ்சரிக்கின்றார். உச்சம் பெற்ற குருவும் அவரோடு புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வருகின்றனர். குருவினுடைய பலத்தால் நினைத்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் நிகழ்கால தேவைகளானது உங்களுக்கு பூர்த்தியாக கூடுங்க. செல்வ செழிப்பும் சிறப்பான வாழ்க்கையும் அமையும். கல்வி விருத்தி, கடமையில் வெற்றியானது உண்டு. புதிய திருப்பங்கள் பலவுமே காணக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். குரு பார்வையானது உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை பல நாளாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் நிறைய இப்பொழுது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற வழிகளானது பிறக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளினுடைய கல்யாண கனவை நினைவாக்க நீங்கள் எடுத்த முயற்சியானது வெற்றியை கொடுக்கும். அதேபோல் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய குறுக்கீடு சக்திகளை பார்த்தீங்கன்னா அகற்றக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் புதன் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு புதன் வருவதனால தனவரவுகள் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. அதே போல் விரையாதிபதியாகவும் புதன் இருப்பதனால பணம் வந்த மறுநிமிடமே செலவாக கூடும் அப்படின்னு சொல்லலாம். சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் பணத்தை வைத்து கொண்டு செய்ய வேண்டும் என்று நிர்பந்தங்கள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பணம் இல்லை, நம்ம வருமானம் பத்தாது அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா அது பண தேவை ஏற்படுது, பணம் இல்லைன்ட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வேண்டிய பணமானது உங்களுடைய கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பணத்தை கையில் வச்சுட்டு தான் அந்த காரியத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தொடங்கினீங்கனாவே உங்களுக்கு தானாகவே பணமானது வந்து சேரும். ஸோ அந்த ஒரு யோகா அமைப்புகளானது இப்பொழுது உள்ளது. ஸோ அதே போல் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைகளானது பலப்படக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலைகளானது மாறக்கூடுங்க. நீண்ட நாட்களாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைவேறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் இப்பொழுது சுகஸ்தானத்திற்கு வருவது நல்ல ஒரு நேரம்தான். ஸோ இதுவரைக்கும் நீச்சம் பெற்றிருந்த சுக்கிரன் இப்பொழுது பலம் பெற்றிருக்கின்றார்கள். ஸோ உடல் நலங்களானது பார்த்தீங்கன்னா சீராக கூடும். உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிவீர்கள். கடன் சுமைகள் பாதிக்கு மேல் குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. கட்டிடம் அதேபோல் பார்த்தீங்கன்னா கட்டி குடியேற வேண்டும் என்ற ஒரு கற்பனைகள் செய்து வைத்திருந்த அந்த ஒரு உங்களுடைய கனவானது இப்பொழுது நினைவாகக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கட்டிடம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஒரு கற்பனைகள் செய்து வைத்திருந்த உங்களுடைய கனவு இப்பொழுது நினைவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. நம்பிக்கையும் நாணயங்களும் கொண்ட நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா வித்திடுவார்கள், அதாவது வழிகாட்டி வருவார்கள். பயணங்களானது உங்களுக்கு பலனை கொடுப்பதாக அமையுங்க. வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்வதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழானது ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது அபரிமிதமான லாபங்களானது கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த நிலைகளானது ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் தேர்ச்சிகளானது உண்டாகுங்க. பெண்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி மகிழ்ச்சியை கொடுக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இருக்காங்க இல்லையா? அவங்க இப்பொழுது உங்களுக்கு அலைச்சலை பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை பளுவை பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார்கள். அதாவது வேலை சுமைகளை பார்த்தீங்கன்னா உண்டாக்குவார்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது திடீரென்று மாறுதலையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்றாலுமே, நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகளில் ஒரு முடிவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரனானது வருங்க. நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகக்கூடும். கூட்டு தொழிலானது லாபத்தை கொடுக்கும். சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க. பெரியோரினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தலைமையினுடைய ஆதரவும், சிலருக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்ற காலங்கள் என்றாலுமே, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிப்பதனால உங்களுடைய வார்த்தைகளில் நிதானங்களானது தேவை. உடன் இருப்போரினுடைய மனமானது இப்பொழுது புண்படுத்தாதவாறு பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வது அவசியம். அதே போல் குடும்பத்தினரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளையும் சொந்த விவகாரங்களையும் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா தெரிவித்து கொள்ள வேண்டாம், விவாதிக்கவும் வேண்டாம். அதனால் தேவையற்ற சங்கடங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படும். அந்த நிலைகளானது உங்களுக்கு உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் உள்ளதுனால தான் இந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய குடும்ப விஷயங்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். அதே போல் அந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா யாரிடமும் விவாதிக்கவும் வேண்டாம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்தாலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாகும். பெண்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடியானது விலக கொடுங்க. வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியான நிலைகளானது உருவாகும். மாணவர்களினுடைய படிப்பு நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்பொழுது இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய எதிர்காலங்கள் பற்றிய எண்ணத்துடன் படிப்பில் கவனத்தை செலுத்துவீர். அடுத்ததாக கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நேரங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிரக அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாக்கியஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இப்பொழுது வக்ரமாக அடைந்திருப்பதனால, அதாவது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்ரம் பெற்றிருப்பதனால உங்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வக்ரம் அடையும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத கஷ்டங்களை உண்டாக்குவாங்க. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சனி வக்ரம் அடைந்திருப்பது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நற்பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அந்த நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால எடுக்கக்கூடிய வேலைகள் இழுபறியாக கூடும். வரவை விட செலவுகள் அதிகரிக்க கூடுங்க. சிலருக்கு கடன் வாங்கி செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலைகள் உருவாகும். வியாபாரத்தினுடைய தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்காமல் போகலாம். சிலருக்கு பணம் ஆவணங்கள் களவு போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையானது அவசியம். நண்பர்களுடனும் உடன் பணிபுரிபவர்களுடனுமே தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். நன்றாக போய்கொண்டிருந்த வேலைகளில் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தினப்பணியாளர்களினுடைய வேலை பொறுப்புடன் நடந்து கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியானது வெற்றியாகும். வருமானங்களானது அதிகரிக்க கூடுங்க. கடன் தொல்லைகளானது விலகக்கூடும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளானது இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது இருக்கும் என்றாலுமே விரயஸ்தானத்தில் உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதனால வியாபாரத்திலும் வரவு செலவுகளிலும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். வெளியூர் பயணத்தில் பணம் பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக பயணிப்பது நன்மையை கொடுக்குங்க. வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரியை அனுசரித்து செல்வதும், சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் ஒவ்வொரு வேலையிலும் பொறுப்புகளிலுமே கவனமாக இருப்பதும் நன்மையை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானங்கள் காப்பது
அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் மிக அவசியமாகிறது. அதே போல் உங்களுடைய தசாபுத்திகள் சாதகமற்று இருப்பவர்களுக்கு அனைத்திலுமே பார்த்திங்கன்னா கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க. விவசாயிகளினுடைய காலநிலைகளை அறிந்து செயல்படுவதும் விளைச்சல்களில் கூடுதல் கவனமாக இருப்பதும் இந்த நேரத்தில் ரொம்ப அவசியம். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கலவையான பலன்களை கொடுத்திருப்பது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயங்களை கவனமாக இருந்து நடந்துக்கோங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.